லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சேர் இல்லனா என்ன? நான் எழுந்துக்கிறேன். அவர் உட்கார்ந்து சாப்பிடட்டும். தேனே நீ உட்கார்ந்து சாப்பிடு. எனக்கு பசிக்கல. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நீ உட்கார். பரவாயில்ல, நீங்க வாங்க. தேனு அவர்தான் பசிக்கலன்னு சொல்றாருல்ல. பரவாயில்லக்கா, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவரை வந்து உட்கார்ந்து சாப்பிட சொல்லுங்க. ஐயோ, எனக்கு பசிக்குது. சீக்கிரம் வந்து உட்காருங்க அங்கிள். உட்காருங்க. வாங்க. மித்ரா, தம்பிக்கு சட்னி வைமா. சரிங்கம்மா. அக்கா கொடுங்க, நான் வைக்கிறேன். தேனு, உன் கையில இருக்கிற காயம் இன்னும் ஆறல. நீ வெயிட் எல்லாம் தூக்க கூடாது. நான் பாத்துக்கிறேன். நீ கொஞ்ச நேரம் போய் ஹால்ல உட்காரு போ. இல்ல பரவாயில்ல, நீங்க கொடுங்க, நான் பரிமாறுறேன். இல்ல தேனு, சொன்னா கேளு, நான் பாத்துக்கிறேன். நீ போய் உட்காரு போ. மித்ரா, அவத பண்ணணும்னு ஆசைப்படுறாள்ல, விடுமா, அவளும் கத்துக்கட்டும். நாளைக்கு அவளுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா இதெல்லாம் செய்யணும் தானேம்மா. குடு அக்கா. கொடுங்க. ஹேய், சாப்பிடு. அக்கா என்னங்க மாமாக்கு வைங்க. நல்லா சாப்பிடுங்க சூப்பர்மேன். என்னங்க தண்ணி குடிங்க. பார்த்து பார்த்து நல்லமா சாப்பிடுங்க. இட்லி, இன்னொரு இட்லி வைக்கட்டுமா? இல்ல போதும். இதுலயே இல்ல தொடச்சுக்கோங்க. பரவாயில்ல. இல்ல பரவாயில்ல, இந்தாங்க தொடச்சுக்கோங்க. Thank you. சூப்பர்மேன் சாப்பிட்ட தட்டிலே சாப்பிட வேண்டியதுதான். என்ன தேனு, ஹேண்ட் வாஷ் பண்ணணுமா? பிளேட் வேணும். ஐயோ ஆமால, நீ வேற பசிக்குதுன்னு சொன்னல. இந்தா போய் சாப்பிடு போ. என்ன தேனு, போ. இந்தா குடி.
எல்லா வேலையும் கரெக்டா முடிச்சிட்டோமா இல்ல மறந்துட்டு போறோமா? கேஸ் சிலிண்டர் ஆஃப் பண்ணணுமா? எதுக்கும் செக் பண்ணி பாப்போம். ஐயோ, நல்ல வேலை செக் பண்ணோம், இல்லனா என்ன ஆயிருக்கும்? என்னம்மா டைம் ஆச்சு, நீங்க 2 பேரும் தூங்காம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஒண்ணுமில்ல மித்ரா, நம்ம தேனோட வாழ்க்கைய பத்தி பேசிட்டு இருக்கோம். ஓ அப்படியா, சரிங்கம்மா. மித்ரா, என்னம்மா நாங்க தேனு வாழ்க்கைய பத்தி பேசிட்டு இருக்கோம்னு சொல்ற, நீ கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி ஓட பாக்குற? ஐயோ அப்படிலாம் இல்லம்மா. தேனு லைஃப பத்தி உங்களை விட சாரை விட நான் என்ன பெருசா பேசிட போறேன்? உங்களுக்கு தெரியாததாமா? அதுவும் இல்லாம விக்ரம் வேற ரூம்ல தனியா இருப்பான். அதெல்லாம் விக்ரம் பயப்படாம தைரியமா இருப்பான். விடிகிற வரைக்கும் கூட அவன் தனியாவே ரூம்ல இருப்பான். நீ பயப்படாம கொஞ்ச நேரம் இப்படி உட்காரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இல்ல பரவாயில்லம்மா, நான் நிக்கிறேன், நீங்க சொல்லுங்க. வினய் பத்தி நீ என்ன நினைக்கிற? நான் என்னம்மா தனியா நினைக்கிறது? நீங்க அவர் மேல என்ன மதிப்பு வச்சிருக்கீங்களோ அதேதாம்மா நானும் வச்சிருக்கேன். ஆமாம்மா, வினய் கூட நல்லா பழகினவங்க யாரும் அந்த தம்பியை பத்தி தப்பாவே பேச மாட்டாங்க. ரொம்ப தங்கமான பையன் இல்லம்மா. ஆனா என்ன, நம்ம தேனை கல்யாணம் பண்ணிக்கிற விஷயத்துல மட்டும் பிடி கொடுத்து பேசவே மாட்டேங்கிறாரு. அவர் மட்டும் நல்ல முடிவா சொல்லிட்டாருன்னா நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். அம்மா, நம்ம பொண்ணு வினய் மேல ஆசைப்பட்டுட்டா, அதுக்காக நாமளும் வினயோட விருப்பத்தை கேட்டோம். அவருக்கு விருப்பம்னா அவருக்கே கட்டி வைப்போம், இல்லைன்னா வேற நல்ல வரனா தேடுவோம், அவ்வளவுதானே? என்னப்பா நீ இப்படி பேசுற? எத்தனை மாசம் எத்தனை வருஷம் தேடினாலும் வினய் மாதிரி ஒரு சொக்க தங்கத்தை உன்னால தேடி கண்டுபிடிக்க முடியுமா? கோடி கோடியா பணம், தேவதை மாதிரி அழகுள்ள ஒரு பொண்ணும் தானா தேடி வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னா இந்த உலகத்துல எவனாவது வேண்டான்னு சொல்லுவானா? ஆனா சாதாரண மாச சம்பளம் வாங்குற டிரைவர் வேலை பார்த்துக்கிட்டு வேண்டான்னு சொல்றாரு. நாமளா கேட்டப்ப கூட அவர் ரொம்ப யோசிச்சு சொல்றேன்னு தான் சொல்றாரு. இப்படி நம்ம கிட்ட இருக்கிற பணத்துக்கும் சொத்துக்கும் ஆசைப்படாத ஒருத்தரை நம்மளால தேடி கண்டுபிடிக்க முடியுமா சொல்லு? அதனால என் பேத்தி சரியான பையனை தான் செலக்ட் பண்ணிருக்கா. இல்லம்மா, நீங்க நினைக்கிறது தப்புமா. தேனோட செலக்ஷன் தப்பா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்ன மித்ரா, ஏன் இப்படி சொல்ற? அம்மா, நீங்க சொன்ன மாதிரி வினய் சொக்க தங்கம் தான், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா தன்னை விரும்பாத ஒருத்தரை தேனு செலக்ட் பண்ணிட்டதா நான் நினைக்கிறேன். இவ்ளோ வசதியும் அழகும் உள்ள பொண்ணு, அதுவும் நல்ல அறிவுள்ள பொண்ணு, கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்லும் போது யோசிச்சு சொல்றேன்னு சொன்னா அவர் மனசுல ஏதோ ஒரு தயக்கம் இருக்குன்னு தானே அர்த்தம். இவ்ளோ தயங்குற ஒருத்தரை எதுக்குமா நாம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணும்? அவரையே நம்பிட்டு இருக்காம வெளியிலயும் கொஞ்சம் பார்க்கலாம்லம்மா. தேனு வயசுக்கேத்த மாப்பிள்ளையா? என்ன மித்ரா, அந்த நாகு தான் எப்ப பார்த்தாலும் அந்த வினயை பத்தி குத்தமாவும் குறையாவும் சொல்லிட்டே இருப்பா. இப்ப நீயும் அவளை மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட. என்ன மித்ரா, உனக்கும் வினைக்கு ஏதாவது பிரச்சனையா? அம்மா இல்லம்மா, மித்ரா சொல்றதுலயும் ஒரு வேல்யூவான பாயிண்ட் இருக்கு. நம்ம தேனை கட்டிக்கிறதுக்கு அவர் தயங்குறாருன்னா அவரு சைடு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தான் அர்த்தம். அது மட்டும் இல்லம்மா, அவருக்கும் அவளுக்கும் நிறைய வயசு வித்தியாசம் வேற இருக்கு. ஆமாமா, தேன்மொழி இன்னைக்கு ஏதோ ஒரு மோகத்துல வினய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றா. 4 வருஷம் போன பின்னாடி நான் தான் சின்ன பொண்ணு, விவரம் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா நீங்க பெரியவங்க தானே, உங்களுக்கு தெரிய வேண்டாமான்னு நம்மள பார்த்து சொல்லிட்டா
நாம என்னம்மா பண்றது? அப்படியெல்லாம் கேட்க மாட்டா. ஏன்னா எனக்கும் கார்த்திக் அப்பாவுக்கும் இந்த மாதிரி நிறைய வயசு வித்தியாசம் இருந்தது. ஆனா அதை நான் என்னைக்குமே ஒரு குறையா நினைச்சதே கிடையாது. கணவன் மனைவி விஷயத்துல வயசை விட மனசுதாம்மா முக்கியம். வினயோட மனசு ரொம்ப நல்ல மனசு. கல்யாணம் பண்ணி வச்சோம்னா தேனு ரொம்ப நல்லா இருப்பா. அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னதான் சொன்னாலும், நீங்க சம்மதிச்சாலும் சம்மதிக்கலைன்னாலும் வினயோட மனசை மாத்தி தேனை அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சே தீர்வேன். இதுதான் என்னோட முடிவு. அம்மா, முன்னால இந்த தேனு மட்டும்தான் வினை வினைன்னு பைத்தியம் புடிச்சு சுத்திக்கிட்டு இருந்தா. இப்போ இந்த காந்தி அம்மாவும் அவ கூட சேர்ந்துக்கிட்டாங்க. ஒருத்தி வேண்டான்னு சொல்றானா அத புரிஞ்சுக்க வேண்டாம்? அவதான் சின்ன வயசு வினை வினைன்னு அலையறா. உங்களுக்கு தான் வயசாயிருச்சுல்ல. நான் சொல்ல வரத புரிஞ்சுக்கிறதுல என்ன ஆயிடும்? ஒருத்தர் முகத்தை பார்த்தா தெரிய வேண்டாமா அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையான்னு? கல்யாணமாகி ஸ்கூலுக்கு போற வயசுல ஒரு பையனே இருக்கான். அவருக்கு போய் இப்ப காலேஜ் படிக்கிற பொண்ணை கட்டி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒருத்தர் கிட்ட போய் ஒரு பொண்ணோட கல்யாணத்தை பத்தி கருத்து கேட்டா அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, எதுவா இருந்தாலும் இலைமறை காய்மறையாதான் பதில் சொல்லுவாங்க. அதை விட்டுட்டு தேங்காய் உடைக்கிற மாதிரி சபையில உடைச்சு வைக்க முடியுமா? யாரு என்ன சொன்னாலும் சரி, ஏன் முடிவை மாத்திக்க மாட்டேன்னு சொல்றவங்க பின்ன எதுக்கு அடுத்தவங்களோட கருத்தை கேட்கணும்? நான் கேட்டேனா? இதெல்லாம் எனக்கு தேவையா? சும்மா வந்து கருத்து சொல்லுன்னு கேக்குறது. மம்மி, எனக்கு இங்க தூக்கமே வர மாட்டேங்குது மம்மி. நான் போய் வினயங்கள் கூட படுத்துக்கிட்டுமா? நீயுமா? இந்த வீட்ல எல்லாரும் நான் என்ன நினைக்கிறேன்னு தெரிஞ்சுக்காம ஏன் கிட்டயே வந்து வினை வினைன்னு சொல்றீங்க? மத்தவங்க தான் அப்படி சொல்றாங்கன்னா நீயும் ஏன்டா என்ன படுத்துற? வினை அப்படி என்னதான் உனக்கு பண்ணிட்டாரு? எப்ப பாரு வினை அங்கிள் வினை அங்கிள் வினை அங்கிள். எல்லார்கிட்டயும் சிரிச்சு பேசி நடிச்சா நல்லவர்னு ஒத்துப்பீங்களா? அவர் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு புரிஞ்சுக்க வேண்டாம்? இனிமே வினை அங்கிள்னு சொன்ன எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். தூக்கம் வந்தாலும் வரலனாலும் கண்ணை மூடிக்கிட்டு பேசாம தூங்கு. தூங்குன்னு சொல்றேன்ல. நான் வினய் தட்டுல சாப்பிட்டா இந்த மித்ராக்காக்கு என்ன வந்துச்சு? கண்டு காணாம பாத்துட்டு போக வேண்டியதானே? அதெல்லாம் விட்டுட்டு என் பர்சனல் விஷயத்துல எல்லாம் தலையிடுறாங்க. நான் இன்னும் கொஞ்சம் நல்ல வினயை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவர் சாப்பிட்ட தட்டுல சாப்பிட்டா என்ன தப்பு? எனக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி தட்டு எடுத்துட்டு போய் வாஷ் பண்றாங்க. முதல்ல சூப்பர்மேனை சாப்பிட கூப்பிடும் போது வாண்டடா வந்து தடுத்து, அடுத்து நான் சாப்பிட உட்கார போகும்போது வேணும்னே வந்து தட்டு எடுத்துட்டு போறாங்க. ஆமா, இதெல்லாம் எதுக்காக பண்ணணும்? ஒண்ணு அவங்களுக்கு என் மேல ஏதாவது பொறாமையா இருக்கணும், இல்ல வினய் மேல அவங்களுக்கு ஏதாவது ஒரு இது இருக்கணும். என் மேல அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில எந்த விருப்பம் இல்ல. அப்படின்னா வினய் மேல அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஈர்ப்பு இருக்குமோ? இல்ல வினய்க்கு மித்ராக்கா மேல ஏதாவது ஒரு கண்ணு இருக்கணும். அதனாலதான் நான் நெருங்கி நெருங்கி வரும்போதெல்லாம் விலகி விலகி போயிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம விக்ரம் மேல அளவு கடந்த ஆசையும் வச்சிருக்காரு. அது கூட விக்ரம பிடிச்சதுனால இல்ல, மித்ராக்காவை வினய்க்கு பிடிச்சிருக்குமோ? எதுவா இருந்தாலும் சரி, இனிமேல என்னால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. இப்பவே சூப்பர்மேன் கிட்ட 2ல 1 போய் கேட்ட வேண்டியதுதான்.
தை மாசம் கோயம்புத்தூர்ல இந்த குளிருது. ஏதோ சென்னையா இருந்தா தை மாசம் தை மாசமா இருந்தாலும் குளிராது, வேர்க்கும். மாப்பிள்ளை விக்ரம்காகவும் குட்டி மாப்பிள்ளை விக்ரம்காகவும் இந்த தியாகமெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. நான் தனியா உட்காந்துருக்கேன். ஒருவேளை முனிக்கு நீ வந்து என்ன அடிச்சிருமோ? ஐயோ என்ன முடி அடிச்சிச்சு, என்ன முடி அடிச்சிச்சு? நான் தாயா மாப்பிள்ள நீயா? நான் கூட இந்த முனி வந்து நடிச்சிச்சு நினைச்சா. ஏன் மாப்பிள்ள என்ன நடிச்சா? யோ என்னையா இதெல்லாம்? அம்மா நீ வேலை பார்க்க வந்தியா இல்லை பிக்னிக் வந்தியா? என்ன செட்டப் இதெல்லாம்? ஆமா, கல்யாணத்துக்கு வெளியே காணோம், இதுல செட்டப் வேற. குளிருது மாப்பிள்ள, அதான் நெருப்பு போட்டு உட்காந்துருக்கேன். உனக்கு என்ன வீட்டோட மாப்பிள்ள கிட்டா உள்ளுக்குள்ள போர்வேன்னு ஜமக்காலத்தையே போட்டு தூங்குவேன். எனக்கு அப்படியா? பாரு இப்படி குளிருதுன்னு. ஆமா மாப்பிள்ள, நீ எதுக்கு வந்து இங்க இருக்க? தூக்கம் வரல மாம்ச. அதான் உனக்கு ஒண்ணுக்கு ரெண்டா, அதாவது முன்னாள் மனைவி கண்ணா லடுத்தின ஆசையா அப்படின்ட்டு ரெண்டாவது லடுத்தின ஆசையாங்கிற மாதிரி ஒரு ரெண்டாவது இப்போ நான் கட்டிக்கணும் ஒத்தக்கால் நிற்கலாம்ல தேனு. 2 பேர் இருக்காங்களா, ஒரு தூக்கம் வரலன்னா அவங்க 2 பேர்த்துக்கிட்ட போய் கடலை போட்டுட்டு இருக்கலாம்ல. அதை விட்டுட்டு என்ன ஏன் டார்ச்சர் பண்ற? யோ உனக்குலாம் என்ன பார்த்தா என்ன நக்கலா இருக்கா? இல்ல விக்கலு. என்ன முன்னாள் மனைவி இன்னாள் மனைவி? இவர் எனக்கு என்னைக்குமே ஒரே மனைவி, அது என்னோட மித்ரா மட்டும்தான். பாரு மாப்பிள்ள, சொல்ல வரா பாரு. யார் மித்ராவா? பாரு நக்கலியா மாப்பிள்ள, உன் நினப்பிலே இருந்து உனக்கு விக்கல் வரதா பாக்கி. பாரு வந்துட்டு இருக்கா, இவளுக்கு ஏதாவது வழி பண்ணு. ஐயோ உன்னை கொல்ல பரம்பரை. சூப்பர்மேன் சொல்லுதானே என்ன இந்த நேரத்துல? சூப்பர்மேன் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். ரொம்ப நாளா ஒரு விஷயம் என் மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கு. அதுதான் இத உங்ககிட்ட பேசி கிளியர் பண்ணிடலாம்னு தோணுச்சு. சொல்லுதானே என்ன விஷயம்? ஆமா, எனக்கு இந்த குளிருது, உங்க 2 பேரும் குளிர்லையா? கொஞ்சம் தனியா வாங்கல. டிரைவர் தம்பி, அதான் மேடம் கூப்பிடுறாங்களா, போங்க. அங்கிள் இவரை டிரைவர்னு சொல்லாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். அவர் ஒன்னும் டிரைவர் கிடையாது. சரி கிளியர் தம்பி, போங்க. தம்பி போங்க. நீங்க வாங்க சூப்பர்மேன், பறந்து போயிடு. நீங்க வாங்க. ஏன் நீ வேற? என்ன இது? இவ எதுக்கு இந்த நேரத்துல அவரை கூட்டிட்டு போறா? ஐயோ, அப்படி என்ன பேச போறாங்க? இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. சும்மாவே இந்த தேனை ஆடுவா. இதுல இப்ப வீட்ல எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு கல்யாணம் வரைக்கும் போயிட்டாங்க. இனிமே இவளை கையிலே பிடிக்க முடியாது. ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? அதான் கரெக்ட். டேய் விக்ரம், டேய் எழுந்துடா விக்ரம். விக்ரம் எழுந்துடா விக்ரம். விக்ரம் டேய் டேய் விக்ரம் எழுந்துடா. அதுக்குள்ள மார்னிங் ஆயிடுச்சா மம்மி? இன்னும் 5 மினிட்ஸ் தூங்கிக்கிறேன் மம்மி, ப்ளீஸ் மம்மி. ஐயோ இன்னும் விடியல, நீ எழுந்துரு. எழுந்துரு விக்ரம், உட்காரு. இங்க பாரு விக்ரம். ப்ளீஸ் மம்மி, எனக்கு தூக்கமா வருது மம்மி. விக்ரம், நீ வினய் அங்கிள் ரூம்ல தூங்கணும்னு சொன்னல்ல, நீ அங்க போய் தூங்கு. அம்மா கொண்டு வந்து விடுறேன், சரியா? வேணாம் மம்மி, நான் இங்கே படுத்துக்கிறேன். ஐயோ விக்ரம் எழுந்துரு. ப்ளீஸ் மம்மி, நான் வரல மம்மி. நீ ஆசைப்பட்டு கேட்ட, மம்மி அதை நிறைவேற்றி ஆகணும். நீ எழுந்துரு, வா. வினய் அங்கிள் கூட போய் படுத்துக்கோ. வா வாடா. அவ்வளவுதான், வா வாடா தங்கம். டேய் வாடா. டேய் ஐயோ. தேனே சொல்லு தேனே, தனியா பேசுற அளவுக்கு அப்படின்னா உன் மனசுல உறுத்திட்டு இருக்கு? அத எப்படி சொல்றதுன்னு நீங்க வேற டக்குன்னு இப்படி கேட்டுட்டீங்க.
இதுக்கெல்லாம் கூச்சப்படுற ஆளா நீ? காந்திமதி அம்மாவும் கார்த்திக் சார் முன்னாடியும் இவர் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான்னு சொன்ன ஆள் தானே நீ? இதுக்கு மேல என்ன சொல்லிட போற? சும்மா தயங்காம சொல்லு என்ன? ஐயோ சூப்பர்மேன் ப்ளீஸ், நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு நீங்க அதையே பேசிட்டு இருக்கீங்க? நான் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். சரி சரி சொல்லு, என்ன விஷயம்? இல்ல, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்றதுக்கு கொஞ்சம் தயங்கினீங்கல்ல, அதான். தேனே, நீ என்ன கேட்க போறன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு. இங்க பாரு தேனே, இப்போ இல்லை, இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு நீ கேட்டாலும் நான் உன்னை தப்பாவே சொல்ல மாட்டேன். நீ எப்பவுமே ரொம்ப நல்ல பொண்ணு தேனே. உங்ககிட்ட தப்புன்னு சொல்ற மாதிரி எந்த ஒரு கெட்ட விஷயமே இல்லை. நீ ஒரு அழகான புத்திசாலியான பொண்ணு. ஆனா உங்ககிட்ட ஒரு பிடிவாதம் இருக்கு. அந்த பிடிவாதம் கூட ஒரு நல்ல பழக்கம் தான். ஆனா அதை நீ உன்னோட முன்னேற்றத்துக்கான விஷயத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். சும்மா இந்த மாதிரி காதல் கீதலுக்கெல்லாம் பயன்படுத்தினா அது உன் வாழ்க்கைக்கு நல்லா இருக்காது தேனே. மற்றபடி நீ நினைக்கிற மாதிரி உன்னை பிடிக்காமலாம் இல்லை, உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தேனே. அது எனக்கு தெரியும் சூப்பர்மேன். நான் கேட்க வந்தது என்ன பத்தி இல்ல, உங்களை பத்தி. என்ன பத்தியா? என்ன பத்தி என்ன? இல்ல, என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்தும் கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்ல மாட்டீங்கல்ல, அப்பனா உங்க மனசுல வேற யாராவது இருக்காங்களா?